ஹலோ மக்களே, நீங்கள் போலீஸ் ஆகணும்னு போலீஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம், 2025க்கான எஸ்ஐ மற்றும் டிஎஸ்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும், டிஎஸ்பிக்கு எந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கு ஆரம்ப சம்பளம் எவ்வளவு, பதவி உயர்வு எப்படி இருக்கும், ட்ரைனிங் பீரியட் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்ற A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வருஷம் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். டிஎஸ்பிக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா 7 அறிவிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா 1352 வேக்கன்சி வந்திருக்கு. இது ஓரளவுக்கு பெரிய வேக்கன்சின்னு சொல்லலாம். இந்த தேர்வு முறை பற்றி பார்ப்போம். நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அல்லது டிஎஸ்பி ஆகணும், என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் எஸ்ஐ ஆகிறது உங்களுடைய கனவு, நான் எஸ்ஐ ஆகணும் சார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக TNUSRB, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்ற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை சார் நான் டிஎஸ்பி ஆகிறதா என்னுடைய கனவுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடத்துகிற எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி அதில் டிஎஸ்பி போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எஸ்ஐக்கும் டிஎஸ்பிக்குமான வித்தியாசம் பார்ப்போம். அதாவது எஸ்ஐனா யார், டிஎஸ்பின்னா யார், எஸ்ஐ எந்த மாதிரி வேலை பார்ப்பார், டிஎஸ்பி எந்த மாதிரி வேலை பார்ப்பார், அவருக்கு சம்பளம் என்ன, டிஎஸ்பிக்கு சம்பளம் என்ன, எஸ்ஐ எந்தெந்த அதிகாரத்தில் இருப்பார், டிஎஸ்பி என்னென்ன அதிகாரத்தில் இருப்பார், எஸ்ஐக்கான பதவி உயர்வு எப்படி இருக்கும், டிஎஸ்பிக்கான பதவி உயர்வு எப்படி இருக்கும், எஸ்ஐ ஐபிஎஸ் ஆக முடியுமா, டிஎஸ்பி ஐபிஎஸ் ஆக முடியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ஃபுல் விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஐனா யார்? ஃபஸ்ட்டு நீங்கள் TNUSRB எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ட்ரைனிங் அனுப்புவாங்க. நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு ட்ரைனிங்ன்ட்டு ஒரு 6 மாதம் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட நீங்கள் உங்களுக்கான ஸ்டேஷன் அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கான இன்சார்ஜாவோ, அதாவது SHOன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸராகவோ இல்லைனா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கீழே வந்துட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவீங்க. உங்களுக்கான பணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறது, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உங்களுடைய சர்க்கிளில் வந்துட்டு நீங்கள் குற்றம் நடக்காமல் தடுக்கிறது, ஒரு விசாரணை செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் எஸ்ஐயாக இருக்கும்போது பார்ப்பீங்க. அடுத்து டிஎஸ்பினா யார், டிஎஸ்பியோட பணி என்னென்னு பார்ப்போம். டிஎஸ்பி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி டிஎஸ்பி போஸ்ட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டிவிஷன் ஒதுக்குவாங்க. அதாவது டிவிஷன்னா ஒரு வட்டம், அதாவது ஒரு தொகுதின்னு நம்ம சொல்லுவோம்ல. உங்களுக்கு கீழே ஒரு 6 அல்லது 7 அல்லது 8, அது தொகுதிக்கு பொறுத்த மாதிரி, மக்கள் தொகைக்கு பொறுத்த மாதிரி ஸ்டேஷன் மாறுபடும். 6லேருந்து 8 வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள் இருக்கும். அது போக ஒரு போக்குவரத்து காவல் நிலையம் இருக்கும். அடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையம், கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 ஸ்டேஷனுக்கான இன்சார்ஜாக நீங்கள் இருப்பீங்க. அந்த 10 ஸ்டேஷனையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இதுதான் டிஎஸ்பியோட வேலை. உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா, அந்த நிலையங்களை நீங்கள் கண்காணிக்கிறது, முக்கியமான வழக்குகளை நீங்கள் தான் ஆராய்வீங்க. அது கூட நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தின் எஸ்பி கூட நேரடி தொடர்பில் இருப்பீங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டெய்லியும் அவருக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக காவல் துணை கண்காணிப்பாளர்னு ஒரு போர்டு போட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜீப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜீப் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இவர்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்ப்போம். அதாவது எஸ்ஐக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க, அதுவே டிஎஸ்பிக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் எஸ்ஐயாக போனதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கான இன்சில் பே 36,000 ரூபாய். அது போக அலவன்ஸ் அப்படி இப்படின்னு சேர்த்திட்டு நீங்கள் ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்கள் கையில் இன்ஹேண்ட் சேலரியாக நீங்கள் 45,000 ரூபாய் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரைனிங் பீரியடெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 55,000லேருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுவே நீங்கள் டிஎஸ்பி ஆகி நீங்கள் ட்ரைனிங் பீரியட் போகிறப்போ உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாக பார்த்தீங்கன்னா 55,000லேருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதுவே நீங்கள் போஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு டிவிஷனுக்கு கீழே நீங்கள் இன்சார்ஜாக ஹெட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். அடுத்து ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும், எஸ்ஐ ஐபிஎஸ் ஆக முடியுமா இல்லை டிஎஸ்பி ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போகிறீங்க. உங்களோட ஏஜ் யங் ஏஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற டைமில் கண்டிப்பாக உங்களாலேயும் ஐபிஎஸ் ஆக முடியும். அது அந்த டைமில் இருக்க வேக்கண்ட்டை பொறுத்து மாறுபடும். கன்ஃபார்மாக நீங்கள் ஐபிஎஸ் ஆகிருங்கன்னு சொல்ல முடியாது.
சரி நீங்கள் எஸ்ஐயாக போயிட்டீங்க, உங்களுக்கான ஸ்டார்டிங் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு 8லேருந்து 12 வருஷம் நீங்கள் எஸ்ஐயாக நீங்கள் வந்துட்டு வேலையை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் ஆவீங்க. இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே 2, 3 எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவங்களுக்கு கீழே கான்ஸ்டபிள் கிரேட் 1 கிரேட் 2ன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 60 பேர் உங்களுக்கு கீழே இருப்பாங்க நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கப்புறம். அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் நீங்கள் தான். நீங்கள் ஒரு இப்போ இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் இங்கில் சைன் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜீப் இருக்கும். ஒரு ஸ்டேஷனோட கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும். அடுத்து நீங்கள் இன்ஸ்பெக்டராக 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ்பி ஆகிறதுக்கு, எஸ்ஐலேருந்து டிஎஸ்பி ஆகிறதுக்கு மினிமம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வருஷம் ஆகும். இதுவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா டேரக்ட் டிஎஸ்பியாக மாறிடலாம். ஸோ இது தான் வந்துட்டு எஸ்ஐக்கான ப்ரொமோஷன் லெவல். இதுவே டிஎஸ்பிக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவிஷனை 8லேருந்து 12 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏஎஸ்பியாக வந்துட்டு ப்ரொமோட் ஆவீங்க. ஏஎஸ்பியாக வந்து ஒரு 5-6 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உங்களோட பேரை வந்து யூபிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணும். அப்புறம் யூபிஎஸ்சியில் உங்களை பார்த்துட்டு உங்களை ஐபிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டேரக்ட் டிஎஸ்பியாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஐபிஎஸ் கேட்டகரிக்கு போயிடலாம். நீங்கள் ஐபிஎஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பி போஸ்ட்டில் இருப்பீங்க. எஸ்பின்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களும் அந்த மாவட்டத்தோட சட்டம் ஒழுங்கும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த காவல் நிலையங்களுக்கு உண்டான ஜீப், அந்த பைக் எல்லாமே உங்களுடைய பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஃபுல் மாவட்டத்தோட ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் எஸ்பியாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. அதாவது சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐஜின்னு சொல்லுவாங்க, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போவீங்க. உங்களுக்கு கீழே 2 அல்லது 3 மாவட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் ஐஜியாக மாறுவீங்க. ஐஜிங்கிறவங்க நார்த் ஜோன், சவுத் ஜோன் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டை. அதில் ஒரு ஜோனுக்கான வர டிஸ்ட்ரிக் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் நீங்கள் ஐஜியாக மாறினதுக்கப்புறம். அதன் பிறகு நீங்கள் ஏடிஜிபியாக மாறுவீங்க. ஏடிஜிபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துறை, அதாவது அமலாக்க பிரிவு, மதுவிலக்கு, ரயில்வே, இந்த மாதிரியான ஒரு துறைக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு துறையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் போஸ்ட்டை நீங்கள் டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஏடிஜிபி வரைக்கும் போகலாம். ஏடிஜிபிக்கு மேலே அடுத்தது டிஜிபின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி டேரக்ட் ஐபிஎஸ்ஸாக வரங்கனால மட்டும்தான் போக முடியுது. ஸோ நீங்கள் டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் 35 வயசில் நீங்கள் டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிருந்தால் கூட உங்களால் ஐபிஎஸ் போக முடியும். இதுவே நீங்கள் எஸ்ஐயாக செலக்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களால் டாப் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிக்கு தான் போக முடியும். அதுவும் எஸ்பியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் இருக்கிற வேக்கண்ட்டை பொறுத்து தான். நீங்கள் ஐபிஎஸ் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். அவ்வளோதான், நான் ஆல்மோஸ்ட் எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன். இதுதான் எஸ்ஐனா என்ன, டிஎஸ்பினா என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தில் நிறைய வேக்கண்ட் இருக்குது. சிலபஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணிங்க, நிச்சயமாக உங்களாலேயும் வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ்லாம் கண்டக்ட் பண்ணி தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம், செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.